நீங்களா சார்? சார் எப்படி சார் இருக்கீங்க? பல்லவா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, நீ எப்படி இருக்க? எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல சார், அதே மாதிரி தான் இருக்கேன். பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவேன். இவரு என்னுடைய ஸ்டூடெண்ட். வணக்கம் டீச்சர். வணக்கம். என்ன வேலை பாக்குறீங்க? இந்த கிண்டிக்கு பக்கத்துல ரேஸ் கோர்ஸ் இல்லைங்க? ஜாக்கியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அங்க குதிரைக்கெல்லாம் கொல்வாரி கொட்டுறேன். பாவம், உண்மையை சொல்லிட்டாரு. உங்க ஸ்டூடெண்ட் ஆச்சே சார், அதுக்கு மேல ஆசைப்படலாமா? சரி சரி, பரவாயில்ல. இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லு. இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் வந்ததுன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஓ, இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துருச்சா? சுத்தம். சார், இவ்வளவு டஃப்பான கேள்வி கேட்டு உங்க ஸ்டூடெண்ட் சிரமப்படுத்தாதீங்க. நான் லைட்டா கேட்டுக்கிறேன் சார். இல்ல, அவன் இல்ல லெவலுக்கு சார், நான் கேட்டுக்கிறேன். இப்ப திடீர்னு கடவுள் உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன வரம் கேப்பீங்க? என்ன கேட்டீங்களா? என்ன? கடவுள் வரம் நம்ம முன்னாடி. பல்லவா, இப்ப கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். கரெக்ட். ஆனா அப்பேற்பட்ட கடவுளே நம்ம முன்னால வர்றதுங்கிறதே ஒரு அதுக்கப்புறம் வரம்ங்கிறது. புரிஞ்சிச்சு. சார் என்ன சொல்ல வர்றாருனாங்க, கடவுள் நம்ம முன்னாடி வர்றதே பெரிய வரமாச்சு, அப்புறம் நான் வரேங்கிறார். அதானே சார்? கேள்வி புரிஞ்சுங்களா? அப்ப நான் பாஸ், செலக்ஷன் ரூமுக்கு போறேன். ஹலோ ஹலோ, இன்னும் கேள்வி இருக்கு. உங்க வாத்தியாரோட திறமையை வெளியே கொண்டாடுற அளவுக்கு நான் கேள்வி கேட்க வேண்டாமா? கேளுங்க. வாழ்க்கையில பெண்களுடைய சக்தி வாய்ந்த ஆயுதம் இது. போச்சுடா, தொடர்பு பேஞ்சுது. அழுத பிள்ளைக்குதான் பால். அடுத்தாப்புல இத பத்தி கேளுங்க. இது போதும் சார். பெண்களின் சக்தி வாய்ந்த ஆயுதம் கண்ணீர். எப்படி பிடிச்ச பாருங்க. பதில் கரெக்டா இருந்துச்சுங்களா? பிரமாதமா சொன்னீங்க. எல்லா புகழும் சாருக்கு தான். பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. 2-3 கேள்விக்கு மேல ஆயிப்போச்சு, போதும்னு நினைக்கிறேன். இல்ல, கடைசி ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அவன் தாங்க மாட்டான், விட்டு. இல்ல சார். சார் விடுங்க சார், கேட்டு போட்டான். நீங்க இருக்குமா எனக்கு என்ன கவலை? அதானே. வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அறிவு முக்கியமா, அனுபவம் முக்கியமா? என்ன டீச்சர் நம்மகிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறாங்க? சார், குழு குழு. அறிவொளி, விவசாயத்துல பயிர் வளர்றதுக்கு உரம், விதை இரண்டுமே தேவை. நான் உங்ககிட்ட விவசாயத்தை பத்தி கேட்டேனா? ஐயோ, அது உங்களுக்கு இல்லைங்க. புடிச்சு பாத்தீங்களா? அதாவதுங்க, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா அறிவும் அனுபவமும் இரண்டும் இருக்க வேண்டும். அதேங்கிறார். குட் குட். அனுப்பிச்சலாமா? அனுப்பிச்சல சார், அப்படியே வெளியே அனுப்பிச்சலாம். ஏங்க? ஏங்க வா, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன், அவர் பதில் சொல்றாரு, அதை வாங்கி எனக்கு சொல்றீங்களா? இத பாரு, என்னதான் சூரியன் கிட்ட இருந்து நிலவு வெளிச்சத்தை வாங்கினா கூட நிலவு தான் பிரதிபலிக்குது. அதனால இவன் நிலவு மாதிரி. இத கேட்டு நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஒண்ணும் சொல்ல வேண்டாம், வாயை மூடிட்டு. He selected. Rejected. இல்ல, என் ஸ்டூடண்ட். He selected. Silence. என்ன இங்க ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லைங்க, நான் இவர்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், இவர் பதில் சொல்றாரு, அதை வாங்கி அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப செலக்ட் பண்ண சொல்லி அடம் பிடிக்கிறாரு. எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு அவர் பதில் சொன்னார்னா உள்ளே, இல்லனா வெளியே. கேட்டு பாருங்க. என்ன படிச்சிருக்காப்ல? 3வது ஃபெயில். 3வது ஜெயிலா? ஐயோ தேவடா, இதுல கூட நீ தேர்லன்னா ரொம்ப கஷ்டம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், நான் 10. 3ஆம் கிளாஸ். கேளு. பிறந்தாலும் பொம்பளையா தான் பிறக்கணும், அதுதான் சிறந்தது, மேலானது. இதை ஆங்கிலம் கலந்த தமிழில் 3 வார்த்தைகளில் சொல்ல வேண்டும். எப்படி? ஆங்கிலம் கலந்த 3 வார்த்தைகள். ஏதாவது கொஞ்சம் தூங்குனீங்கன்னா கப்பன் புடிச்சுக்குவேன். வெயிட் பண்ணு, புடிச்சிட்டு வரேன். எம்மாடி, ஏதாவது இருந்தா கொஞ்சம் தூ வருது. நோ கிசு. சோ பதில் தெரியல. செக்யூரிட்டி, இந்த பையனை அள்ளி வெளியில போடு. யோ டச் பண்ணாதீங்க. நான் முன்னாடி போறேன், எனக்கு பின்னாடி ப்ளூ கார்ட்ஸ் வாங்க. சீக்கிரம் மாறிட்டு போயா. மேடம், இவருக்கும் பதில் தெரியல, இவரையும் வெளியில அனுப்பலாமா? ஐயோ பாவம், இருக்கட்டுங்க. போனா போது அடுத்த புத்திசாலி அனுப்புங்க. ஹலோ, கேள்வி கேட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க, பதில சொல்லிட்டு போங்க. அப்ப உங்களுக்கும் தெரியல? தெரியலீங்க. ஃபீமேலாய் பிறப்பதே மேல். எது? ஆங்கிலம் கலந்த 3 வார்த்தைகளில் இப்படித்தான் செப்ப வேண்டும். ஃபீமேலாய் பிறப்பதே மேல். ஐயோ, எந்த செக்ஷன் போனாலும் ஒரே கும்பலா இருக்கு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சீட் கிடைக்குமா? ஹலோ ஹலோ. ஏய் கந்தன். ஹேய் ஹேமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பழனிக்கு போய் காவடி எடுக்கறேன்னு சொன்ன. ஏய், உன் பேர்ல வேண்டுதல் பண்ணி நான் கோயில் போகாம இருப்பேனா? நான் நேத்தே போயிட்டேன். ஏன்னா அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு சொல்றேன். இன்டர்வியூ நான் மிஸ் பண்ண வச்சுக்க, நீ எனக்கு மிஸ் ஆகி இன்னொருத்தருக்கு மிஸ்ஸஸ் ஆயிடுவேன். இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணுமா? இங்க யாரோ இன்டர்வியூ எடுக்க போறாங்க சொன்னாங்க சாமி. அது நீங்க தான் எடுக்க போறீங்களா சாமி? என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு, Dress சம்பந்தம் இல்லாம இருக்கே. இல்ல, எது எப்படி இருந்தாலும் ஆள் சும்மா ஐயர் விட்டு கொலாப்புட்டு மாதிரி கும்முன்னு இருக்கு. ஐயா அலையாதீங்க. என்னங்க சாமி, கேள்வி எல்லாம் கேட்காம வெறும் உடுப்ப பத்தியா பேசிட்டு இருக்கீங்க?
அந்த பின்னால வாழ ஆட்டாம கூட பேசலாமே. இல்லைங்க சாமி, இப்ப அத்திப்பழம் பாத்தீங்கன்னா வெளிய பாக்குறதுக்கு அழகா இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா சொத்தியா இருக்கும். அப்படியே பலாப்பழம் பாத்தீங்கன்னா வெளிய பாக்குறதுக்கு எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கும், ஆனா உள்ள நல்ல இனிப்பா இருக்கும் சாமி. அதால வெளி உடுப்ப பார்த்து அலையாடப்படாதீங்க சாமி. இல்ல நான் எப்பவுமே சொல்ல விடாம கேள்வி கேளுங்க சாமி. தேவையா? சரிங்க சாமி, இப்ப கேள்விக்கு வர்றேன். குழந்தை பெத்துக்கிறதுனால பெண்களுடைய அழகு குறைஞ்சிடுமா? சாமி, தாமரை நிறைஞ்சிருந்தா தான் குளத்துக்கு அழகு சாமி, பயிர் விளைஞ்சிருந்தா தான் மண்ணுக்கு அழகு சாமி, பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டாதான் பொண்ணுக்கு அழகு சாமி. கரெக்ட் சாமி? வெரி குட். தேங்க்ஸ். வாழ்க்கையில வர்ற வேதனையும் சோதனையும் நீங்க எப்படி சமாளிப்பீங்க? பொம்பளை சாமி, தோலை உரிச்சி பிசினா இருக்கிற கஷ்டத்தை அனுபவிச்சாதான் பலாப்பழத்தோட இருப்பு நமக்கு தெரியும். அதே மாதிரி வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் சாயுதம் தானே, சவால் வேண்டியது தானே சாமி. இப்போ சில ஆம்பளைங்க தங்களுடைய மனைவிகளை அம்மான்னு கூப்பிடுறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன அபிப்பிராயப்படுறீங்க? ஏன் சாமி தாரத்தை பிரிச்சு பாக்குறீங்க? தாய்க்கு பின் தாரன்னு சொல்லிருக்காங்களே, தாரத்தை அம்மான்னு கூப்பிட்டா என்ன தப்பு சாமி? தப்பே கிடையாது, உங்க அபிப்பிராயத்துக்காக தான் கேட்டேன். செலக்டட். ஐயோ சாமி, தேங்க்ஸ் சாமி, தேங்க்ஸ். மாமா இஸ் செலக்டட். ஹலோ, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பாக்க பாக்க பாவம் பிடிப்பட. அம்மா விபூதி கொஞ்சம் எடுத்துங்கம்மா. ஐயா நீங்க எடுத்துங்க. மன்னிக்கணும், இந்த விபூதி விக்கிரகம் கொடுக்கறதுனால எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. உட்காருங்க. முருகா, நான் கேள்வி ஆரம்பிக்கலாமா? கேள்வியும் அவனே, பதிலும் அவனே. இல்ல இங்க கேள்வி நாங்க, பதில் நீங்க. நீங்க கரெக்டா பதில் சொன்னா தான் இன்டர்வியூ செலக்ட் ஆக முடியும். எல்லாம் அவன் செயல். அவன் செயல்ங்கிறது சோம்பேறித்தனம், இங்க அவனவன் செயல்ங்கிறது தான் சாமர்த்தியம். பேராசிரியரே, கத்தி கிட்ட கூட விளையாடலாம், பக்தி கிட்ட விளையாடாதீங்க, நல்லதில்ல. இத பாரு, உன்னமான பொம்பளைகள்லாம் கண்ணை மூடிட்டு பக்தி முக்தின்னு அலமோதுறதுனாலதான் நாட்டுல எங்க பார்த்தாலும் போலீஸ் சாமியாரா நடமாடிட்டு இருக்காங்க. இந்த வயசுல இவ்வளவு பக்திமானா இருக்கிறாரு, இவர் நான் எப்படி சந்தேகப்படுறது? எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு சந்தேகமே இல்ல. உண்மையான பக்தி இருக்கிறதுனால தான் கந்தசஷ்டி கவசத்தை இப்படி மனசுல ஏத்த முடியுது. இப்படி பக்தி இருக்கிறவங்க கிட்ட தான் ஒழுக்கம், கட்டுப்பாடு, குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்கும். நீங்க செலக்டட். நோ. எஸ், நீங்க போயிட்டு வாங்க சாமி. ரொம்ப நன்றிம்மா. ஆமா. ஐயா, ஐயோடா, முருகனுடைய பிரசாதம் வாழைப்பழம் எடுத்துங்க. இருக்கிறதுலே பெருசா பார்த்து சாமியாரமா கொடுத்துட்டு போங்க. அம்மா எனக்கு வேண்டாம், வாசல் யாருக்காவது கொடுங்க. முருகா. கேள்வி ஆரம்பிங்க. ஒரு முட்டாள் தம்பதிக்கு புத்திசாலியான குழந்தை பிறக்க முடியுமா? தெரியாதுமா. சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் எதுன்னு தெரியுமா? தெரியாது சார். பாக்கு, தென்னை, பனை, இந்த 3 மரத்துல நீங்க எதுவா இருக்க விரும்புறீங்க? நான் என்ன மரமா? மனுஷன் மேடம், மனுஷன் மனுஷன். நட்டு கழண்டு போயிருக்கும் போல இருக்கு, பார்த்து பத்திரம். வெயிட், உங்களுக்கு எதை பத்தி தெரியலனாலும் அமெரிக்க அதிபர் கிளின்டன், மோனிகா லாவன்ஸ்கி இந்த விவகாரம் டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கிளின்டன் லெவலையும் தாண்டிட்டேன். அவரையே தாண்டிட்டாப்லையா? கொஞ்சம் புரியுறாப்ல சொல்றீங்களா? உங்க காதல மட்டும் ரகசியமா சொல்றேன் சார். ஐயோ, யூ ஆர் செலக்டட். நன்றி. வாட் யூ ஆர் செலக்டட்? என்னமோ ஒரு காதல பேசினாரு உடனே செலக்டடா? இல்லம்மா, இது கிளின்டனையே தாண்டிட்டாரு. மோனிகா விவகாரம். என்ன விவகாரமா இருந்தாலும் ஓபனா பேசணும், எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன் சார் சண்டை போட்டுக்கிறீங்க? நான் உங்க காலை இல்ல, அடிக்கிறேன். நீ ஏற்கனவே கிடைச்சது போதும், பக்கத்துல எல்லாம் போக வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். இந்த வீட்டுக்கார பொண்ணு ஈஸ்வரி. ஆமா. இவரால 4 மாசம். வாட்? அப்ப நான் செலக்டனா? அந்த பொண்ணுக்கு 4 தானே? 4 மாசத்துக்கு முன்னாலேயே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அப்ப நான் அந்த ரூம் போலாமா? சார், நீங்க தான் முதல்ல அந்த ரூமுக்கு போகணும். போங்க சார். நன்றி. வணக்கம். பேசுறாங்க. இப்படி ஒருத்தர் செலக்ட் ஆகிறப்ப அது எப்படிமா? கல்யாணத்துக்கு முன்னாலேயே சில பொண்ணுங்கெல்லாம் ஒத்துக்கிட்டு எப்படி இந்த தப்பு நடக்குது? அது சார், முதல்ல நீங்க அதை என்ன பண்ணணும்னா சாமி, ராசா, நீங்க போங்க. Okay. நான் இங்க பேசிக்கிறேன், நீங்க போங்க. கத்துக்கோங்க. மிஸ்டர், என்னது இது? இந்த கவர் ஃபுல்லா காந்தி தாத்தா இருக்காரு. ஐ மீன் 500 ரூபா நோட்டு கட்டு. சார், இந்த வீட்டு கடைசி பொண்ணு நான் காதலிக்கிறேன். நீங்க கேக்குற கேள்வியில பதில் சொல்ல முடியாம இந்த இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிட்டா அவ எனக்கு கிடைக்க மாட்டா. அது என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இந்த பணத்தை நீங்க வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட சேர்த்து வைக்கணும் சார். எந்திரா,
பொண்ணை சேர்த்து வை பணம் தரேன்னு சொல்றிய நான் என்ன மாமா பையனா? ஐயோ அப்படி இல்ல சார். சார் அந்த பொண்ணு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது சார். அதனால தான் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். மித்ரன் இதுவா முக்கியம்? காந்தி தாத்தா தான் முக்கியம். இது ஆளு பாதிய பங்கு போட்டுக்குருவோம். தம்பி செலிட்டுன்னு அங்க போய் சொல்லிடுவோம். நான் இப்போ அங்க போறேன். உங்க பங்கு வாங்கிட்டு போங்க. வேண்டாம், நான் இப்போ அங்க போய் இவன் பணம் கொடுத்தா இந்த தடியை வாங்கினான்னு சொல்றேன். ஐயோ சார் ப்ளீஸ் சார் சொல்றது கேளுங்க. எஸ் மிஸ்டர் பூதம். நீங்க இந்த தம்பிய பத்தி அங்கே ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி என்ன சொல்லும்? சார் அட நான் தானே சப்போர்ட் பண்றேன், சொல்லுங்க. நீங்க தான் நல்லவரு, இவர் தான் எங்க இருந்து பணம் வாங்கினார்னு சொல்லுவேன். சொல்லுவீங்கல்ல? சொல்லுவேன். இப்ப என்ன சொல்றீங்க? லஞ்சம் வாங்குறவன கூட விட்டுருவேன், லஞ்சம் கொடுக்கறவன நான் விட மாட்டேன். ஐயோ